இது ராமானுஜர் பற்றின பாடல். பாட தெரிஞ்சவங்களும் திரும்பி பாடலாம், பாட தெரியாதவங்களும் அதை கேட்டு பாடலாம். முடிஞ்சா பாடுங்க, இல்லாட்டி நான் பாடுறேன். கண்ணார கண்டு காதார கேட்டு, கண்ணார கண்டு காதார கேட்டு வாயார பாடுவோம் ராமானுஜா. நெஞ்சார உண்டு நினைவார கொண்டு நிதம் போற்றுவோம் நம்பி ராமானுஜா. ராமானுஜா எங்கள் ராமானுஜா, ராமானுஜா எங்கள் ராமானுஜா. கண்ணார கண்டு காதார கேட்டு வாயார பாடுவோம் ராமானுஜா. சடகோபன் வழியில் நடை போடும் வீரல், சடகோபன் வழியில் நடை போடும் வீரல் நம் பாஷ்யக்கார ராமானுஜா. கலி தந்த வலியை நலிவுற்று செய்யும் துளிர் நீக்க செம்மல் ராமானுஜா. ராமானுஜா எங்கள் ராமானுஜா, ராமானுஜா எங்கள் ராமானுஜா. கண்ணார கண்டு காதார கேட்டு வாயார பாடுவோம் ராமானுஜா. ஆண்டாளின் அண்ணல் இக பரமண்ணல், ஆண்டாளின் அண்ணல் இக பரமண்ணல் இணையடிகள் போற்றுவோம் ராமானுஜா. அரவுகளின் அரசே துறவிகளின் பரிசே துயரில்லை உன் துணை ராமானுஜா. ராமானுஜா எங்கள் ராமானுஜா, ராமானுஜா எங்கள் ராமானுஜா. இதுல என்ன கான்ட்ரடிக்ஷன் டாக்டர் கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு யாராவது சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். சார் ஒரு கான்ட்ரடிக்ஷன் கண்டுபிடிச்சார் இதுல. மைக் கொடுங்க சார்கிட்ட. ராமானுஜரும் இலக்குவண்ணனும் ஆதிசேஷனோட வம்சம். அதனால அவங்க அண்ணன் தம்பிங்க. லக்ஷ்மணனுக்கு அண்ணியா இருக்கவங்க எப்படி இங்க வந்து இப்ப தங்க ஆக முடியும்னு என்கிட்ட கேட்டார். நியாயமா கேட்டகல்வி இது கேட்டார் என்கிட்ட. இந்த பாட்டை எனக்கு சொல்லிக் கொடுத்தவர் வந்து ஒரு டாக்டர் ஒருத்தர் அங்கே லண்டன்ல இருக்காரு. நான் அவரை கூப்பிட்ட உடனே எங்க டாக்டர் இந்த மாதிரி சொல்றாரு, ராமாயணத்துல அவர் பெரிய ஆளு, அவர் இப்படி சொல்றாரு, நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டப்ப அப்புறம் நிறைய தரவுகள்லாம் எனக்கு அனுப்பிச்சாரு, எதனால இப்படி சொல்லப்பட்டதுன்னு சொல்லிட்டு. ஆண்டாள் வந்து பெருமாளை இஷ்டப்படுறப்ப கள்ளழகத்தை வந்து வேண்டுதல் வைக்கிறாங்களாம். நான் வந்து 1000 குடம் அக்கார வெடிச்சலாம் எல்லாம் நான் உனக்கு இப்போ தரேன்னு சொல்லி அவங்க வேண்டுதல் வைக்கலாம். அதனால எங்களை சேர்த்து வை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது நடந்ததுக்கப்புறம் அதை அவங்க செய்யலையா. அதை ராமானுஜர் போய் செய்கிறாரு. ஒரு தங்கைக்கு செய்கிற மாதிரி இவரு போய் எல்லாம் செஞ்சுட்டு ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு இவர் போகிறாராம் ஆண்டாளை பார்க்கறதுக்கு. கோயிலுக்குள்ளே என்டர் பண்ணுறப்பய வாங்கண்ணான்னு அவருக்கு அவங்க கூப்பிட்டாங்களாம். அதனால அவர் அண்ணான்னு அவங்க சொன்னாங்க. எது சரிங்கிறத நீங்கள் எதை முடிவு பண்ணீங்க. தேங்க்யூ.
விழி கிடைக்குமா, அபயகரம் கிடைக்குமா, விழி கிடைக்குமா, அபயகரம் கிடைக்குமா, குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா, சத்குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா, விழி கிடைக்குமா, அபயகரம் கிடைக்குமா, குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா. அலை மீது அலையாக துயர் வந்து சேரும்போது, அலை மீது அலையாக துயர் வந்து சேரும்போது, அஞ்சாதே எனும் குரலை செவி கேட்குமா, அஞ்சாதே எனும் குரலை செவி கேட்குமா, அஞ்சாதே எனும் குரலை செவி கேட்குமா, நீ அஞ்சாதே எனும் குரலை செவி கேட்குமா, விழி கிடைக்குமா, அபயகரம் கிடைக்குமா, குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா. கோடி ஜென்மம் நான் அறுப்பேன் குரு உந்தன் அருள் இருந்தால், கோடி ஜென்மம் நான் அறுப்பேன் குரு உந்தன் அருள் இருந்தால், குணக்குன்றே உமக்காக என்னையாக்குவே, குணக்குன்றே உமக்காக என்னையாக்குவேன், நினைக்காத துன்பம் பல என்னை வந்து சேரும்போது, நினைக்காத துன்பம் பல என்னை வந்து சேரும்போது, நினைத்தாலே அபயம் தரும் கரம் கிடைக்குமா, நினைத்தாலே அபயம் தரும் கரம் கிடைக்குமா, நினைத்தாலே அபயம் தரும் கரம் கிடைக்குமா, உன்னை நினைத்தாலே அபயம் தரும் கரம் கிடைக்குமா, விழி கிடைக்குமா, அபயகரம் கிடைக்குமா, குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா, சத்குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா.